ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tara in தமிழ். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் கரியர் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? உங்கள் கரியரில் அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 10 ஆஃப் கப்ஸ், ஹெரஃபன், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஏஸ் ஆஃப் வான்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதெல்லாம் தான் மெயின் கார்ட்ஸ். இது ஒன்றுக்கும் நான் 3 கார்ட்ஸ் கிளாரிட்டி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யர் கரியர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அடுத்த கரியர் வந்துட்டு நீங்கள் வந்து நியூ ப்ரப்போசல் வந்து உங்களுக்கு வரலாம். நியூ ஜாபை பற்றி யோசிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேர் வந்து டிஸ்டன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலியோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதை பற்றின ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கலாம். நியூ ஜாப் தேடுறதை பற்றி ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கலாம். ஒரு மன வருத்தம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கரியரில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்க போகுது. ஓகேவா? உங்கள் கரியரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. அண்டு நியூ ஜாபு கூட கிடைக்கும். நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ஒரு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்க போகுது. ஓகேவா? சில பேர் வந்து கரியர் ரிலேட்டடாக கொஞ்சம் நீங்கள் ஃபேமிலி, குழந்தை அப்படின்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கரியர் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலாம். ஒரு பயம் வரலாம். நம்ம நல்லா பண்ணிடுவோமா இல்லையா அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். பட் எனக்கும் உங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கண்டிப்பாக கொடுக்கும். அண்டு ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வு அண்டு நல்ல உங்கள் ஜாபில் ஒரு நல்ல மாற்றம், உங்களுக்கு விரும்புகிற மாதிரியான ஒரு நியூ பிகினிங் உங்கள் ஜாபில் இருக்க போது. கரியர் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியுது. அண்டு இந்த இப்போது நீங்கள் கரண்ட்டாக மேபி உங்களுக்கு கரண்ட்டாக இல்லை அடுத்து நீங்கள் உங்கள் ஜாப் இப்போ போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து மேபி உங்களை சுற்றி கொஞ்சம் ஜெலஸ் பீப்புள் இருக்கலாம். அவங்களோட ஒரு போராட்டமாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக உங்களுடைய அன்பை காட்டிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அரவணைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. எப்போ இதெல்லாம் மாறும் அப்படின்னு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது. உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கலாம். ஓகே, என்ன செய்கிறதுனே தெரியல, நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் நல்லா ஃபினான்ஷியலாக வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணேன்னு தெரில, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. இது மேபி ஒரு பேர்டனாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஒரு நிலையும் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ இது வந்து அதாவது மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. ஓகே, மாறாமல் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதுக்கான ஒரு டிவைன் டைமிங்கும் வந்துட்டு வரப்போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ஒரு நியூ பிகினிங் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்ட்னரோடு சேர்ந்து இருக்கணும், அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் பார்ட்னர், உங்கள் லைஃப், உங்கள் ஃபேமிலி எல்லாம் கனெக்ட் பண்ணி உங்கள் ஜாப் ரிலேட்டடாகவோ கரியர் ரிலேட்டடாகவோ ஒரு பிளானிங் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் விரும்புகிற மாதிரி அமையும். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள் இருக்குது, ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். நல்ல ஒரு பதவியும் வந்துட்டு அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு ஒரு சிலருக்கு நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நியூ பிகினிங்கை வந்து சம்வாட் ஒரு சிலருக்கு அந்த டெவில் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் தெரியுது. சம்வாட் யாரோ வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணி முதுகில் குத்தலாம். அதனால நீங்கள் கவனமாக இருங்க. கவனமாக இருக்கிறது எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரு இருக்காரு அப்படின்னா அந்த குருவை வந்து இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அவங்கள வந்துட்டு அவங்க சொன்ன பயிற்சிகளை வந்து கரெக்டாக பண்ணுங்க. ஓகே, குருவை விட்டு விலகி போக வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய அட்வைஸ்லேருந்து நீங்கள் விலகி போகாமல் இருக்கிறது நல்லது. அண்டு ஆனால் உங்கள் குரு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, சரியான ஆன்மீக பாதையில் போகிறீங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அது சரியான ஆன்மீகம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பாதையாக இருக்கணும். ஓகேவா? சரி தவறுன்னு கிடையாது. நீங்கள் போயிட்டுருக்கிற ஆன்மீக பாதை வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பாதையாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லை, அப்படியே தான் இருக்கிறீங்க அப்படின்னா வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பாதையை நோக்கி தான் நீங்கள் போகணும். அந்த ஒரு முடிவை லாஜிக்காக திங்க் பண்ணணும். இமோஷ்னலாக வந்துட்டு இல்லை நான் இதில் தான் இருப்பேன், இந்த இந்த முறையை தான் நான் பயன்படுத்துவேன்
அப்படின்னு நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஓகேவா? ஸோ எமோஷ்னலாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்காம லாஜிக்கலாக யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஓகே. ம். ஸோ நீங்க வந்து உங்க எனர்ஜிய நல்லா புரொடெக்டடா நீங்க வச்சிருக்கும்போது, எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் உங்கள வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க நியூ பிகினிங் ஆனா தடுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யுது. முதுகுல குத்துறது. ஸோ தேர்ட் பார்ட்டீஸ் அது உங்கள சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் பொறாமை குணம் கொண்டவங்களாக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து உங்கள அவங்க விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய நியூ பிகினிங்க வந்துட்டு அவங்க ஸ்பாயில் பண்ற மாதிரியும் தெரியுது. ஓகே. ஸோ நீங்க வந்து உங்களுடைய பிரேயர், உங்களுடைய யுனிவர்ஸோட உங்களுடைய கனெக்ஷன், உங்களுடைய குருவோட கனெக்ஷன், இல்ல உங்க இஷ்ட தெய்வத்து மேல உள்ள கனெக்ஷன் அத வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கான ஒரு புரொடெக்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? என்னதான் உங்கள சுத்தி இருக்கிறவங்க முதுகுல குத்துனாலும், அத தாண்டி உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்றது தான் இங்க விஷயமே. ஓகே. ஸோ மூன் கார்ட் இஸ் ஆல்சோ தேர். பல இன்னல்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. அ அத நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி வர நியூ ஆஃபர பயன்படுத்தாம இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வர ஆஃபர வந்து கவனிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ரைட்? ம். ஸோ மனக்குழப்பங்கள் தெரியுது. அந்த மூட் ஸ்விங்ஸ் தெரியுது. ரைட்? அது எல்லாமே வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. அது ஒரு முக்கியமான ஒரு கைடன்ஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த தியானம் அப்படின்றதும் தேவைப்படுது. அப்பதான் அந்த நிலா, மூன் மூன் எனர்ஜினால பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நம்ம அ எஸ்கேப் ஆக முடியும். தண்ணி நெறையா குடிக்கணும். ஓகேவா? ஃபேமிலிய நெனச்சு நீங்க அதிகமா குழப்பிக்க வேண்டாம். ரைட்? ஸோ ப்ரேயர் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுடைய இன்ட்யூஷன வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை.